குமரன் என்ன பண்ணுறாரு, வெண்ணிலா மாமா இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. கரெக்டாக போயிட்டு அங்கே அவரை காப்பாற்றலான்னு போகும்போது ரவுடிஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அடுத்து ரவுடிஸ் அவரை தாக்க, அவர் வந்து ரவுடிஸை தாக்க பெரிய சண்டை ஏற்படுது. அடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெண்ணிலாவோட மாமாவை காப்பாற்றிடுறாரு குமரன். இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி எப்படியாவது வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு சாட்சி சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பார்த்தா ரவுடிஸ் எல்லாம் அங்கே நிற்கிறத பார்த்துடுறாங்க காவேரி. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, எப்படியும் இந்த ரவுடிஸ் வெண்ணிலா கூட்டிகிட்டு போக ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, அந்த பசுபதி சும்மா இருக்க மாட்டான், அதனால் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த நர்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு ஸ்கேன் எடுக்க போகணும், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அங்கே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி போலீஸ்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, ஸ்கேன் எடுக்க போகிற மாதிரி நர்ஸ் கூட வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு வெண்ணிலாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு வெண்ணிலா நம்ம இங்கேருந்து கிளம்புறோம், கண்டிப்பாக அந்த பசுபதி ஆளுங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க, அதனால் நம்ம இந்த சைட்லேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏற்றுறாங்க. கரெக்டாக ஆட்டோவில் ஏற்றும் போது ரவுடிஸ் பார்த்துறாங்க. பார்த்துட்டு ஐயோ இவன் இப்படி கூட்டிகிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, பின்னாடி ரவுடிஸ் துரத்துறாங்க நம்ம காவேரியும் வெண்ணிலாவையும். காவேரியும் வெண்ணிலாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு போகிறாங்க கோர்ட்டுக்காக. இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம நிவின் எப்படியாவது அந்த பசுபதி ஏதாவது ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு சில ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு கரெக்டாக பசுபதி இருக்க இடத்துக்கு போயிட்டு பசுபதி நல்லா மண்டையிலே ஒன்று போடுறாரு. ஒன்று ராகினி பயங்கரமாக கத்துறாங்க, என் அப்பா விடுன்றாங்க. நல்லா போட்டு செம வலுத்து வாங்குறாரு. ராகினி கிட்ட உனக்கு விழுந்துரும் அப்படின்றாரு. என் அப்பா விட போறியா பிள்ளையான்னு சொன்னாலும் ராகினி தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை ஒரு காரில் வச்சு அப்படியே கட்டி போட்டு ஒரு காரில் தூக்கிட்டு போயிடுறாரு. இதை பார்த்து ராகினி பயங்கரமாக அழறாங்க. ஐயோ அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு நம்ம விஜயை கூட்டிகிட்டு வராங்க. விஜய் கோர்ட்டில் அந்த வாசப்படியில் இறங்குறாரு. கரெக்டாக காவேரி இறங்குறதுக்கும் கரெக்டாக விஜய் வரதுக்கும் சரியாக இருக்குது. காவேரி விஜய் பார்க்குறாங்க, அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க. உடனே விஜய் காவேரி பார்த்துட்டு அப்படியே கிட்ட வர பார்க்குறாரு. உடனே போலீஸ் அவரை தடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே காவேரி பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு விஜய் உள்ளே போகிறாரு. இதை காவேரி பார்த்துட்றாங்க. காவேரி ஓடி போகிறாங்க. விஜய் பார்த்துட்டு ஓடி போயிட்டு காவேரி அப்படியே விஜய் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, உங்களை அடிக்கலைல்ல, உள்ள ஏதாவது பண்ணாங்களாங்க, உங்களுக்கு எதாவது பிரச்சனையான, எனக்கு எதுவும் இல்லை காவேரி, நீ கவலைப்படாத, நான் கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் ஆகிடுவேன், நீ கவலைப்படாத, எனக்கு தெரியுங்க, அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணியாச்சு, நீங்கள் கவலைப்படாமல் உள்ளே போங்க அப்படின்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நெகிழ்ச்சியோட பேசிகிட்டு இருக்கிறத வெண்ணிலா பார்க்குறாங்க. வெண்ணிலா பார்த்துட்டு செம்ம காண்டாகிறாங்க. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. உடனே எனக்கு என்னமோ விட்டு தர போகிறான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தா, இப்போ விஜயை பார்த்தோம் ஓடி போய் நிற்கிறா, இவளெல்லாம் நம்புறதா வேணான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. வெண்ணிலா வந்திருக்கா, உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, ஐயோ வெண்ணிலாவை தனியாக விட்டு வந்திருக்கேன், சரிங்க நீங்கள் உள்ளே போங்க, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லிட்டு வெண்ணிலா போயிட்டு வா வெண்ணிலா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. வெண்ணிலா பார்த்து முறைச்சிட்டே வராங்க. நேரத்துலேயே குமரன் அந்த வெண்ணிலாவோட மாமா கூட்டிகிட்டு வராங்க. ரவுடிஸ் அவர் வழி மறிக்கிறாங்க. அவங்ககிட்ட தப்பிக்கும் போது கரெக்டாக போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. போலீஸ் கிட்ட உதவி கேட்குறாரு குமரன், இவரை உள்ளே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு போலீஸ் உதவி பண்ணுறாங்க. ரவுடிஸ் இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பசுபதியை கட்டி வச்சுட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம நிவின் பசுபதியை பார்த்துட்டு நிவின் என்ன பசு ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க அப்படின்றாரு. அப்படியே பார்த்து முறைக்கிற, என்ன மாமன்ற நான் மன்னிப்பு கேட்க வருவேன்னு நினச்சிட்டு இருந்தியா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இருக்கா, நான் உன்னை பிடிக்க தான் ஸ்கெட்ச் போட்டேன் அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சே, உன் பொண்ணுக்கிட்ட நீ தான் அலர்ட் பண்ணிட்டு இருந்தியே, உன் பொண்ணை வச்சு ஒன்றை பிடிக்கலான்னு நினச்சேன், கடைசியில் கரெக்டாக பிடிச்சிட்டேன் பார்த்தியா, இங்கே பாரு, இதுக்கப்புறம் உன் ஆட்டம் இன்னையோட முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் உன் ஆட்டம் என்றைக்குமே நிற்காது, இன்றைக்கி எல்லா உண்மையும் வெளிச்சமாயிடும், அதுக்கப்புறம் என்ன உன்னை பிடிச்சி உள்ள கூண்டில் போடணும்ல, ஏன்னா நீ தான் தப்பிச்சிடுவியாச்சே, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம், நீ கவலையே படாத, சீக்கிரமாகவும் உன்னை கூண்டில் போட்டுருவாங்க அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக முறைக்கிறார். கோர்ட் வந்துருச்சு, ஆனால் உள்ளே இப்போ போக போகிறதில்ல, கொஞ்சம் நேரம் பார்த்து தான் போக போகிறோன்னு அதிர்ச்சி அடைகிறாரு.